ஃப்ரைடே ஈவினிங் ஆடி மாதத்தில் பூவாடை காரியம்மன் கும்பிட்ற பழக்கம் இருக்கிறதால அன்றைக்கி ஈவினிங் போல் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். கூட ட்ரெஸ் வச்சு படைக்கிற பழக்கம்லாம் இருக்குது. ஸோ ட்ரெஸ் வச்சும் படைச்சி கும்பிட்டாச்சு. அன்றைக்கி நைட்டே ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் தடவி அதில் கொஞ்சமாக கேழ்வரகு மாவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாமிக்கிட்ட எடுத்து வச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் மாவு நல்லாவே புளிச்சிருந்தது. ஈவினிங் போல் தான் கூழ் காச போகிறோன்னு சொல்லிட்டு காலையில் மீதி வேலைலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரைலாம் வந்துட்டு உருவி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. கீரை தண்டெல்லாம் கட் பண்ணியும் அன்றைக்கே வந்து எடுத்து வச்சுட்டோம். ஈவினிங் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் கிட்ட சொல்லி கொஞ்சம் பூண்டுலாம் உரிச்சு தர சொன்னால் அவங்க உரிச்சு கொடுத்தாங்க. நைட் டின்னருக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப காலையிலேயே வந்துட்டு நான் சுண்டெல்லாம் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங் போல் சுண்டல் போட்டு குருமா மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி தான் செஞ்சேன். என்னென்னு தெரியல மாவு நல்லாவே அரைச்சிருந்தேன் போல் இட்லிலாம் நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் இருந்துச்சு. ஸோ வாழைக்காய் வச்சு வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் போட்டு கொடுத்தேன். ஈவினிங் போல் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு நைட் டின்னருக்கு வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு இட்லி குருமா ஊற்றி சாப்பிட்டாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு.